வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 13/4/2024 ரிஷபராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குது. அதே 13/4/2024 பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் குரு சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு முன் உள்ள காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது சென்ற சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேலாகவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த குரு பகவான் தற்போது மேச ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க. உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் அதிகரிக்க இருக்கு. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்துச்சு அப்படின்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கும். திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகி இருக்குங்க. தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கும். பழைய கடன்கள் இருந்தாலும் அவை கவலை அளித்திருக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய பிரச்சனையினால் ஒரு சில சங்கடங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போது ரிஷபராசினியர்களுக்கு கூடிய விரைவில், அதாவது 13/4/2024 பிறகு குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து இருக்காரு. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விரயஸ்தானத்தை விட ஜென்மத்தில் அமரும்போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பது விதி. இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் போது ஒரு சில முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முதலாவதாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவீங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய திருமணம், பதவி சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. இதனால் ஜென்மராசியில் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குருவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில குருவினுடைய இந்த விரயஸ்தான சஞ்சாரம் நிகழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. இதனால விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை குருவினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுது. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய உறவில் உங்களுக்கு காத்து இருக்குதுங்க. அதே மாதிரி பலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்குதுங்க. பல பிரச்சனைகளும் கவலை அளித்திருக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் ரிஷபராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அது திருப்தியாக இருக்காது. நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. ஆனா குரு பகவான் 13/4/2024 பிறகு உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். என்ன மாதிரியான தடங்களை எல்லாம் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தினார் முற்றிலும் பல நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபார அபிவிருத்தி காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டி இருக்குங்க. அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. போட்டிகள் கடுமையாகும். சந்தை நிலவரம் மாறிக்கொண்டே இருப்பதால விற்பனை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உற்பத்திக்கு அவசியமான அடிப்படை மூலப்பொருட்களுடைய விலை அதிகம்
அதிகரிப்பது கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவதால லாபம் குறையுங்க. வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ராசிக்கு ரூணஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால எந்த நிலையிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் கண்டிப்பாக தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. சில தருணங்கள்ல சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அத்தகைய தருணங்கள்ல அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் குருவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலத்தில் நீங்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க. ஜோதிட கலையினுடைய துல்லிய விதிகளின்படி குடும்ப நலன்களில் பொறுப்பு ஏற்றுள்ளவர் குரு பகவான்க. அவர் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால வருமானம் அனைத்து ஏதோ ஒரு வகையில் விரயமாகி கொண்டிருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வைத்துள்ள பணம் வேறு அனாவசிய செலவினால் விரயமாகிவிடக் கொடுங்க. வருடத்தின் இறுதி மாதத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வருட ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ராசிக்கு சுகஸ்தானத்தையும் ரோண ரோக சத்ருஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் குரு தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால மேலிட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. கட்சி பொறுப்புகளினால் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க. குறிப்பா ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டங்கள்ல அசதியும் சோர்வும் ஆட்கொள்ளதாங்க செய்யும். உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. ஒரு சிலருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது வார்த்தைகளை அளவோடு பேசுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பினும் கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் எந்தவித தடங்களுமின்றி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வருங்க. அது மட்டும் இல்லாம ராகு லாபஸ்தானத்தில் மாற இருப்பான் சஞ்சரிப்பது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் யோகம் பல மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க இருக்குது. இதற்கான உதவிகளும் இதில் கிடைக்க இருக்குதுங்க. படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைத்து விடுங்க. குறிப்பாக ஆவணி 26ஆம் தேதியிலிருந்து மார்கழி 7ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்தாரு. அப்போது எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கும். ஆனா தற்போது வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் நல்ல முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. விவசாயத்துறையினருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் அவர் நிலை கொண்டிருப்பதால தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சற்று கவனமோடு இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, 12 வியாழக்கிழமைகள் உபவாசம் இருந்து மிக நல்ல பரிகாரமாக அமையுங்க. தேவைப்பட்டால் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.